ஆண்டவர் எப்படிப்பட்ட சிநேகிதர் தெரியுமா? நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீ எனக்கு நல்ல சிநேகிதையா இருந்த, நல்ல பிள்ளையா இருந்த, இப்ப ஒண்ணும் பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, உனக்கு சீர்கேடான தப்புன்னு தெரியுது, அங்க இந்த வழியில தான் போய்கிட்டே இருக்கிறேன், நீ என்னை விட்டு விலைக்கு போயிட்ட, என்னை துக்கப்படுத்திட்ட, ஆனாலும் நான் இன்னும் உன்னை மனப்பூர்வமா சிநேகிக்கிறேன். நான் இன்னும் உன்னை சும்மா பேருக்காக சிநேகித்தல்ல, சும்மா ஹலோ சொல்லுவதில்ல, மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உன்னை சிநேகிக்கிறேன் மகனே, உன்னை சிநேகிக்கிறேன் மகளே. ஐயோ, நான் சீர்கேடானதை செஞ்சிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, உங்களை துக்கப்படுத்துற மாதிரி நடந்துட்டேனே, நான் குணமாக்குகிறேன், நான் அதை சரிப்படுத்துகிறேன், என்னால சரிப்படுத்த முடியும். நம்முடைய சீர்கேட்டை மாற்றி நம்மை சிநேகித்து நம்மோட ஐக்கியப்பட ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். பிறகு எதுக்கு நீங்க விலகி போறீங்க? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நாம துக்கப்படுத்திட்டேன், வேதனைப்படுத்திட்டேன், ஒரு கேடானதை செஞ்சிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை எவ்வளவு காயப்படுத்திட்டேன். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை குணமாக்குவேன்.